லைனிங்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு மார்க் பண்ணலாம் வேண்டாங்க, ஒரு பின் போட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. மெயின் ஃபேப்ரிக்ன்றது வந்து நான் இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் தான் நான் உங்களுக்கு வெட்டி காட்டிருக்கேன். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நான் ப்ளெயின் ப்ளவுஸ் வெட்டி காட்டுறேன். ரொம்ப ஈஸி தாங்க ப்ளவுஸ் தைக்கிறது. நம்ம வீட்டில் வந்து தையல் மிஷின் இருக்கும், யாருமே தைக்கணும்னு நினைக்க மாட்டோம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே வந்து பண்ண தாங்க வரும், பண்ணாமே இருந்தால் எப்படித்தான் வரும்? அதனால் வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் தையல் மிஷின் இருக்கவங்க ஈஸியாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா எதுவுமே வராததில்ல. நம்ம சமையலும் அதே மாதிரி தான், ஒரு வாட்டி வச்சோம்னா அடுத்த வாட்டி டேஸ்ட் மாறும்ல, அதே மாதிரி தான் இதுவும். எல்லா ஃபேப்ரிக்கும் வெட்டினதெல்லாம் லைனிங்கெல்லாம் தூக்கி மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம நாளைக்கே தச்சிடலாங்க ப்ளவுஸு. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.